கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய அடியேன் கர்த்தருடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். அவர் நம்ம ஆண்டு நல்லவர், பெரியவர். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். இந்த மாதம் முழுவதும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ரகசியத்தை தியானித்து வருகிறோம். வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் கடந்த நாட்கள்லாம் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த நாளிலும் அப்படியாகத்தான் ஆண்டுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். அதாவது பிறந்தநாளை காண்கிறவங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை இன்றைக்கு காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்றைய தியானத்துக்கான வசனம் யோவான் சுவிசேஷம் 1:48. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றான். நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றான். அதாவது இன்றைய தலைப்பு, செய்தியின் தலைப்பு, நம்மை காண்கிறவராக வந்தார். இயேசு இந்த பூமியிலே மனுஷகுமாரனா வந்து பிலிப்பை பார்த்து சொல்கிறாரு, நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போதே நான் உன்னை கண்டுட்டேன், நான் உன்னை காண்கிற தெய்வம். நம்மளை பார்க்கறதுக்கு வந்தார். அவர் எங்கே இருந்தாலும் நம்மளை பார்ப்பார். சகைவு மரத்தில் இருக்கும்போது இயேசுப்பா அந்த இடத்துல கீழே நடந்து போயிட்டு இருக்கார். அவன் உயரமான ஒரு மரத்தில், காட்டு மரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். பயங்கர கூட்டம், ஜனம் அவர் கூட போகுது. கொஞ்சம் அதை தியானிச்சு பாருங்கள். ஜனக்கூட்டம் சில மக்கள் போயிட்டு இருப்பாங்க. அப்போ மரத்தில் இருக்கிற ஆள் எப்படி கண்ணுக்கு தெரியும்? எங்கே பார்த்துட்டு போயிருப்பார்? ஏன்னா இயேசுப்பா சும்மா போக மாட்டார்ல. அவர் போகிற இடத்துலலாம் அற்புதம், மக்கள் தொட பார்ப்பாங்க. பிசாசு ஓடிட்டு இருக்கோம், நோய் சுகமாயிட்டு இருக்கோம். அதாவது ஆண்டவரே பூமியில் உலாகும் போது சாத்தான் எப்படி நடுங்குவான் பாருங்கள், பிசாசு எப்படி ஓடுவான் பாருங்கள். அதில் அவருக்கு கண் அங்கே போயிருக்கு மரத்தில். ஏன்னா தெரியும், எங்கே இருந்தாலும் ஆண்டவர் தெரியும் யார் எங்கே இருக்கிறாங்கன்னு. புரியுதா? தான் ஆண்டவர் உங்களை என்ன அவர் காண்கிறவருங்க. அதுதான் அந்த பூமியில் வந்தார். நீங்கள் நினைக்கிறீங்க யாரும் பார்க்கல, யாருக்கும் என்னை பற்றி தெரிய மாட்டேங்குது, என்ன புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. யாரும் புரிய வேண்டாம். நம்மை புரிகிறவர், நம்மை ஸ்கேன் பண்ணி பார்க்குறவர், இருதயத்தை கூட ஆராய்ந்து சோதித்து அறிகிறவர் ஒருவர் இருக்கிறாருங்க. அவர் தான் இயேசு கிறிஸ்துங்க. அவர் தான் இந்த பூமியில் நமக்காக மனுஷனாக பிறந்திருக்காரு. நம்புவீங்களா? இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க. என் ஆண்டவர் பார்க்குறார், நம்பிக்கை வரட்டும். என் கஷ்டத்தை பார்க்குறார், வேதனையை பார்க்குறார், என்னுடைய தேவைகளை பார்க்கிறார், என் பிரச்சனைகளை பார்க்கிறார், என் பாவங்களை கூட பார்க்கிறார். அப்படி இது ஒப்பு கொடுத்து நம்புங்க. அவருடைய அதிசயங்களை இங்கே பார்ப்பீங்க. அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், அற்புதங்களை செய்வார். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய விலையேறப்பெற்ற பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் கிருபையின் தேவன். நீர் காண்கிறவராக இந்த பூமியிலே வந்தீர். நீர் உலாவிக் கொண்டிருக்கும் போது மனுஷகுமாரனாய் அத்திமரத்துக்கு கீழே இருந்த ஒரு மனுஷனை கூட நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீரே. நாத்தான்வேலை பார்த்து சொன்னீங்களே அப்பா, நன்றியப்பா. நீர் எவ்வளோ பெரிய தேவன். இன்றைக்கு கூட ஏதோ ஜெபத்தில் பங்கு குரல் எல்லாரும் நீர் பார்ப்பீராக, எல்லாரையும் பார்ப்பீராக. உடைய கண்கள் எல்லாரையும் காணட்டும், அற்புதம் நடக்கட்டும். கஷ்டப்படுகிற மக்களை, வேதனைப்படுகிற மக்களை, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்தி. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.